இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம இன்னொரு அடிஷனல் ஒரு ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. இதுக்கு மேல அதுக்கப்புறம் நடிப்பனா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு நான் அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். படம்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு இன்ட்ரோ சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரி ரைட்டு, நல்லா என்ன மாதிரி வேணும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு மாஸ் சாங் வேணும். அப்புறம் நானும் டைரக்டர் சார், ஹீரோ எல்லாரும் கலந்து பேசி எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னா நல்லா இருக்கும். ஹியூமர்னா யார் சார், நம்ம அந்த படத்துல அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்றீங்களா? அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி போவாங்கல்ல. அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே, ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட்டா எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் ஜஸ்ட் ஒரு சாங்கா இல்லாம இருக்குமா இல்லையா? அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று கிடைச்சிது. சரி சார், இப்போ இது யார் சார் பண்ண போறா அப்படின்னு. ஹியூமரா காமெடியா யாராவது கிடைச்சா பார்ப்போம் பார்ப்போம். லாஸ்டா எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். இப்போதான் ஃபைனலாக தெரிஞ்சது அந்த சாமியாரே நான் தான், அப்படிதான் இருக்க போகுதுன்றது ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் அப்புறம் சார் சொன்னார், வந்துருங்க காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும், யாரும் கிடைக்கல, நம்ம தான் இருந்தோம் ஃபைனலாக. அதில் என்ன ஒன்றுனா இப்போதான் பார்க்குறேன் நான், வனிதா மேடம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் கூட அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணல. நான் தான் பயங்கரமாக எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன். இந்த பெருமை எனக்கு சேரும். தென் கம்மிங் பேக் டு தில்ராஜா, டைரக்டர் வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு. நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன். இப்போ விஜய் சத்யா ஃபேனு, ஆனால் விஜய் சார் ஃபேன் நான். ஸோ வந்து சார் டைரக்ஷன்ல நான் என்னைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ற மாட்டேனா அப்படின்லாம் தவறு இருந்திருக்கேன். இந்த படம் எனக்கு கரெக்டா வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ண. அவரோட எவ்வளோ படங்கள் பண்ண டைரக்டர், எவ்வளோ சீனியர் டைரக்டர். இதில் என்னன்னா எங்க அம்மாவும் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜய் சார் படம்னு இருக்கும்போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம். அவரோட மியூசிக்ல அவரோட டைரக்ஷன்ல எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமோ நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடைச்சது. அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு தேங்க் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ ப்ரோ. தென் கம்மிங் பேக் டு ஹீரோ, இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுவார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாலியாக, இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் என்ன, பணம் போட ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக சுற்றலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. உடலை உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு 6 பேக்கு, 24 பேக்கு, எவ்வளோ பேக் தெரியாது இப்போ இருக்கு, இவ்வளோ பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னரா இருக்கணும். ஹீரோவா நான் கேட்டேன், என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம், இந்த கேஜிஎஃப்லாம் வருமே அந்த மாதிரி ஒன்று ஆகணுமா? இல்லை ப்ரோ, ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு. அது இந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன், அவருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்ல அவர் அனுப்பிச்சிங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இஸ் த ரைட் பர்சன். நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்றதுக்கு. அவருக்குள்ள நிறைய வழிகள் இருக்குங்க. இப்படி ஸ்டைலா உட்கார்ந்து இருக்கிறது ஓகே, பட் அதெல்லாம் நான் கேட்டேன். இந்த படம் பண்றதுக்கு எனக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரி, ஒரு பைப் லைன்ல ஒரு பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நல்ல படத்துல நம்ம இருக்கோம், அது பெரிய படம் சின்ன படம்னு இல்லை, நல்ல படத்துல இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அதுவும் ஒரு எனக்கு ஒரு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில ஒரு கிட்டத்தட்ட 2010ல நினைக்கிறேன் அம்மா வந்து ஒரு படத்துல லான்ச் பண்ணாங்க ஹீரோவா. அதுக்கப்புறம் நினைச்சிட்டேன், இனிமேல் இந்த ஃப்ரேம் முன்னாடி வரவே கூடாது. அப்பா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின். நம்ம பேக்லயே இருந்து ஜாலியா ஏசியில ஜாலியா மியூசிக் பண்ணிட்டு இருக்கலாம். கே ராஜன் சார் டைரக்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னா அப்போ பார்த்து எவ்வளோ கம்ஃபர்ட்டா நான் இருந்திருப்பேன். அவரோட பாடல் வரிகள்ல கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அவர் எப்பேற்பட்ட ஆள் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன்னா அது வந்து மை கப் ஆஃப் டீ. நான் வந்து ஸ்டுடியோல ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி பாட்டை பண்ணி அது வெளியே வரும்போது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். பட் கேமரா முன்னாடி இத்தனை பேர் அந்த ஷூட்டிங்ல இருப்பாங்க, நம்ம அதை வந்து உள்வாங்கி அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுளா பார்த்து பண்றாங்கன்னும் போது எங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுல வந்து ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளோ பெரிய படங்கள் 27th வரும்போது நான் கூட கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிற பயம் எனக்கும் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வேற சோஷியல் மீடியா அவ்வளோ இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது இன்னும் 27 தான், இவ்வளோ படங்கள் வருது, அது மத்தியில் எப்படி இது அப்படின்னு சொல்லும்போது
கண்டிப்பா அவரோட கான்பிடன்ஸ் ஒண்ணு இருக்கு. நல்ல படம்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கையை நீங்க எல்லாம் நிஜமாகவே நான் நம்புறேன். ஏன்னா நான் ரீரிகார்டிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். படத்துல ஒரு அவர்ஷனோ ஏன்டா இந்த படத்துக்கு போறோம் அப்படின்னு இருக்காது. ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்தோம், ஆஹா ஓஹோ பிளாக் பஸ்டர் வந்து பாரு இந்த பாடத்தை அப்படிலாம் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. காமன் மேன் டிஃபிகல்டிஸ் என்ன, ஒரு ஃபேமிலி மேன்ல இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்னதான் படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா மக்கள் மத்தியில போகும்ன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பெரிய படங்கள் பண்றதோட நடுவில் இந்த மாதிரி ஒரு குட்டி படம் போய் வெற்றி ஆகும் போது இல்லை, ப்ரொமோஷனே தேவைப்படல, மவுத் டாக்கே. நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு படம் இதை பார்த்தியா, அந்த படம் மென்ஷன் பண்ணல நான், ஏன்னா அங்க அந்த இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆயிடும். அது போய் பார்த்தியா, அந்த படத்தை பார்த்தியா, எல்லாரும் சொல்றாங்க மவுத் ஸ்டாக்கா இருக்கு. அப்ப போய் நம்ம பார்க்கும் போது ரெண்டுமா நல்லா இருக்கு. முகங்கள் விடுங்க, ஆனா அந்த ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு போகுன்றத நம்புறேன். அந்த நம்பிக்கையை உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது இந்த பாட்டு பிடிக்காம இருந்தா மன்னிச்சுக்கோங்க, வழி இல்லை, ஒரு சாமிஜி யாரும் அந்த டைம்ல கிடைக்கல. அந்த டைம்ல எனக்கு கரெக்டா அமைஞ்சுது, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நானும் அதுக்கு போயிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் திருப்பி சாமி ரோட்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இந்த விஜய் சத்யா ப்ரோக்காக இந்த இந்த இது பண்ணேன். ப்ரோ, யூ ஹேவ் வே டு கோ அண்ட் யூ வில் 100% succeed in this industry because I know the pains, but this for you to understand what I'm talking to you. Because so far I know you didn't understand anything. So please give your support to him. And the next movie, I think you're the heroine. I don't know whether I'm the music director or not. I'll take your number when I'm going home. That's why I made you to sit there. You did not sit next to me. You wanted to sit next to our hero Vijay Satya. That is his power. புரிஞ்சிச்சா நம்ம சொல்லவா? சரி, அடுத்த படத்துல நம்ம இருக்கோமோ இல்லையோ, நம்ம அந்த சைடு உட்காருமோ நம்ம பேசலாம்னு நினைச்சேன். அது நேரம் நம்ம ஒக்கப்பட்டு நீங்க எல்லாம் ரீவன் பண்ணி வந்து உட்காந்துச்சு. ஐ டிரான்ஸ்லேட் லேட்டர். அது என்னன்னா, கரெக்டான ஹீரோயின், கரெக்டா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. அதனால அடுத்த படம் அவங்க கண்டிப்பா அந்த மேடையில எடுத்துக்கிறேன். ஷீல் ஷைன் 100%. மாற்றம் கிடையாது. ஸோ ப்ரோ, அடுத்த படத்தை பத்தி நிறைய எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இவரு ப்ரொடக்ஷன்ல எப்பவுமே சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே டைம்ல யாருக்காவது எந்த பேமெண்டா இருந்தாலும் உடனே வந்துடும் இவர் இருந்தாலும். அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா யாரும் கஷ்டத்துல படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வளர்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவர் கதை வந்து சொல்லுங்க. நல்ல கதைகள் கேட்டுட்டு இருக்காப்புல, நல்ல படம் பண்றேன். அடுத்த டைரக்டர் யாருங்க? அடுத்த படம் சாருக்கு புக் பண்ணிட்டாரு, எங்க இருக்கீங்க? சார் சொல்லுவார். ஓகே, அவருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சார், இவர் எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கொடுங்க சார். ஏன்னா எதை வேணா பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு இருக்கு. He'll go take it to the next level. என்ன போட்டியா இருந்தாலும் போடுறதுக்கு ரெடி. ஏன்னா இவர் மேல இவருக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் இவரை நம்புறேன், நீங்களும் நம்புவீங்கன்றது நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நம்ம 27th அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். திருமணம் நீங்க ஓப்பனிங்னால நான் மறந்துட்டேன். நிறைய பேர் நீங்க கொஞ்சம் பேசினாலும் அதுல உண்மை இருக்கும். கொஞ்சம் நிறைய தான் பேசுவீங்க, பட் இருந்தாலும் அதுல தெளிவு இருக்குங்க. ராஜன் சார், ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, பசிக்குது சார். நீங்க உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஃபேனா கேட்குறேன், பசிக்குது சார். மூணாவது விஷயம், ரொம்ப கலையா இல்லை, நாங்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதில் நானே சத்யா ப்ரோ இவங்கெல்லாம் உட்காந்து, அப்புறம் அவங்க எப்பவுமே அப்படி அமைதியா இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்து இருக்கும் போது ஹிந்திக்கார சார் கோட்லாம் போட்டு உட்காந்து இருந்த போது டே சைலண்டா இருந்துச்சு. அவ்வளவுதானா? அப்படி யாருமே இல்லையே, ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நடக்கும்போது ஷெரீன்லாம் இருந்தாங்க, நல்லா பேசினேன். யாரும் இல்லையோ உட்காந்து, நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல, இப்படிலாம் பார்த்து பேசினாதான் உண்டு. பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அலை சவுண்டு பயங்கரமா, ஏதோ வண்டி கிராஷ் ஆகும், பிரச்சனை ஓடுற சவுண்ட். அப்ப தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆயிட்டாங்க. அதனால ஸோ தேங்க்ஸ். இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு சே திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ குட் என்டர்டெய்னர். அண்ட் சார், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ சார். என்னோட கனவு வந்து ஒரு கனவு நிறைவேறிச்சு சார். சார் நீங்க உங்களை விட்டு வர பயமா இருக்கு சார். நீங்க இவ்வளோ அழகாக தமிழ்ல தான் பேசணுன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதியிருந்தார் தெரியுமா?
ஊத்து மச்சான் ஊத்து நீ ஓவரா தான் ஊத்து, ஏத்து மச்சான் ஏத்து நீ ஏடாகூடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை, ஏன்னா இப்படியே எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இல்ல நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் 4 பேர் மதிக்க வேண்டாம் யாருக்குமே கேட்கறது தெரியாது. நானே தூங்கிடுவேன். எனக்கும் சொன்னாரு அப்படியா, உனக்கு என்ன மாதிரி வேணும், அவுத்துடு ஏத்துடு இது மாதிரி வேணுமா சார், இந்த மாதிரி யூத்தா கேட்கணும்னு நான் மிரண்டுட்டேன். ஊத்து மச்சான் ஊத்து நீ ஓவரத்தான் ஊத்துனாரு, நான் மிரட்டேன். சார் அந்த பாட்டு கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலா வரணும்னு எல்லாம் அவளை இறைவனை வேண்டிக்கிறாங்கன்னு. சூப்பர் சார். ரொம்ப தன்னடக்கமா பேசிட்டீங்க பல விஷயங்கள். பட் இவங்க இந்த படத்துக்காக இசையமைச்ச தில்ராஜா படத்துடைய பாட்டு 1 கோடி வியூஸை தாண்டி யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் அடுத்ததான் நீங்க எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தமிழ்நாடு திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க தலைவர்